السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதே போன்று இந்த திக்ரை ஓதினால் நம்முடைய துஆக்கள் உடனே கபூலாகும். அந்த அளவுக்கு சிறந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அழகிய 99 திருநாமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு திருநாமங்களும் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த திருநாமங்களை மனனம் செய்கின்றார்களோ இது அவர்களை சுவர்க்கத்தில் நுழைய வைக்கும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய 99 திருநாமங்கள். இதனை நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த திருநாமங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே இந்த 99 திருநாமங்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான். இப்பொழுது அந்த 99 திருநாமங்களையும் நாம் பார்க்கலாம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர், அல் ஹாலிக், அல் பாரி', அல் முஸவ்விர், அல் கஃபார், அல் கஹார், அல் வஹாப், அர் ரஸாக், அல் ஃபத்தாஹ், அல் அலீம், அல் காபில், அல் பாசித், அல் காஃபில், அர் ராஃபி', அல் முஇஸ், அல் முதில், அஸ் சமீ', அல் பஸீர், அல் ஹகம், அல் அத்ல், அல் லத்தீஃப், அல் خبير, அல் ஹலீம், அல் அதீம், அல் கஃபூர், الشكور, العلي, الكبير, الحفيظ, المقيت, الحسيب, الجليل, الكريم, الرقيب, المجيب, الواسع, الحكيم, الودود, المجيد, الباعث, الشهيد, الحق, الوكيل, القوي, المتين, الولي, الحميد, المحصي, المبدع, المعيد, المحيي, المميت, الحي, القيوم, الواجد, الماجد، الواحد، الأحد، الصمد، القادر، المقتدر، المقدم، المؤخر، الأول، الآخر، الظاهر، الباطن، الوالي، المتعالي، البر، التواب، المنتقم، العفو، الرؤوف،
مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرஷீத் அஸ்ஸபூர் என்று வரக்கூடிய இந்த 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த 99 திருநாமங்களும் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். உதாரணமாக அர் ரஹ்மான், யா அல்லாஹ் நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ். அதே போன்று அர் ரஹீம், யா அல்லாஹ் நீ நிகரற்ற அன்புடையோன் யா அல்லாஹ். நிச்சயமாக என்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்ய தரக்கூடிய ரப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அல் மலிக், யா அல்லாஹ் நீ பேரரசன் யா அல்லாஹ். இவ்வாறு ஒவ்வொரு திருநாமத்தையும் நாம் கூறி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். இதனை கொண்டு யார் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களை வந்தடையும். இதனை கொண்டு யார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவோம். அதாவது சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். எல்லா நேரத்திலும் நாம் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாளில் சிறப்புகளில் ஒன்றுதான் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அதே போன்று மிகச்சிறந்த ஒரு சுன்னத் இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃபை நாமும் ஓதுவோம். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம். அதே போன்று தான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. நாம் செய்த பாவங்களை எண்ணி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது. நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.